எல்லோருக்கும் இந்த அஞ்சல் தஞ்சை ஆசனின் வணக்கம். அந்த தஞ்சை கோபுரம் போல் நிமிர்ந்து நிற்கும் என சொல்லி நான் எழுதிய சிறு பாரதியார் பாடலையும் சொல்லி என்னுடைய உரைக்குள் வருகிறேன். வெண்மகுடம் கொண்டது உன் தலை அலங்காரம், உனக்கு வெண்பா பாட வந்தது என் கவிச்சாரம். எழுதுவது உமக்கு தொழிலென்றாய், என் எழுத்துக்கு இன்று நீ உயிர் தந்தாய். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதி என சொல்லி என்னுடைய உரைக்குள் வரும். முதலில் தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கையை நம்ம வளர்க்கணும். வளர்த்தாதான் நம்பிக்கை வரும். நம்ம பெரியவங்க ஆன பிறகு அதை நம்ம நம்பிட்ட பிறகுதான் நம்ம பெரியவங்களாகும். அதனால சிறிய வயசு இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ எல்லாரும் பேசுனீங்க. இப்போ ஒரு குரானை நம்ம எடுத்த உடனே படிச்சிட முடியாது. அந்த பிள்ளைங்களை அனுப்புவாங்க, கிளாஸுக்கு அனுப்புவாங்க குரானை படிக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி பகவத்கீதையை படிக்கிறதுக்கு. ஆனால் பாருங்க, இப்போ கோயிலில் கூட இது சொல்லிட்டு போவாங்க. சாமிக்கு முன்னாடி ஓதுவார் போயிட்டே இருப்பாங்க. அந்த கூட சின்ன பசங்க வருவாங்க. சின்ன பசங்க யாரு? சின்ன பசங்களா இருந்துதான் பெரியவங்களானாங்க. அதனால வளர்க்கணும். நம்ம முதல்ல ஒரு செடின்றது எப்படி எடுத்த உடனே மரமாயிடாது. செடியை முதல்ல வளர்க்கணும். அதை நம்ம ஒரு மாங்கொட்டையை போட்டு உள்ள போட்டா அது வளரும். வளர்ந்த பிறகு அது சின்ன பிஞ்சாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மரமாகும், கொஞ்சம் பேரும், அதுக்கப்புறம் பெரிய காய் கிடையாது. அதுதான் போட்டுறதுன்றது வளர்ந்த பிறகு தான் நம்ம போட்டுறது. ஆனா நம்பிக்கை இது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கொடுக்கணும். இப்போ எங்க அப்பா கோயிலுக்கு கூட்டு போனா என் கையை பிடிச்சிதான் கூட்டிட்டு போனாரு. இதுதான் சாமி, இதுதான் இது முருகர், இது விநாயகர் அப்படின்னு காட்டும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம போட்டுருவோம். வயசானவன் இதான பிறகு நம்ம கடவுளை போட்டுருவோம். இப்போ என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா சிறு வயதுல இருந்து நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் வளர்க்கணும். எடுத்த எடுப்புலயே நம்ம ஆள் அழகா எழுதிட முடியாது. ஒரு 10 வாட்டி கிறுக்கினாதான் அந்த ஆ என்ற எழுத்து அழகா வருது. அந்த ஆ என்ற எழுத்து அழகா வருது, அதுதான் போட்டுருது. ஆனா வளர்க்கிறது என்பது முதல் இடத்துல இந்த சுழிக்கிறோம் பாருங்க, அதுதான் வளர்க்கிறது. அதுதான் நம்பிக்கை. ஆஹா, நம்ம பையன் நல்லா எழுதுவான் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வளர்க்கிறது. அப்புறம் நம்ம ஒரு கோயிலுக்கு கூட்டு போறோம், ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம், ஒரு இது பண்றோம். நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அம்மா ரொம்ப அழகா இது சொன்னாங்க. குரான்ல ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதாவது 7 முறை தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் 5 முறை தான் தொழுதானம். தொழுதுட்டு 2 முறை அவனால தொழ முடியல. காரணம் அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருத்தல் இருந்தது. பொருத்தல் இருக்கும்போது அவன் போய் நபிகள் கிட்ட கேட்டான், ஐயா, என்னால 7 முறை என்னால் தொழ முடியல. நான் 5 முறை தான் தொழறேன். ஏன்னா அந்த 2 முறை நான் எங்க அப்பா அம்மாவை கவனிச்சேன். அப்ப நபிகள் சொன்னாங்க, 7 முறை தொழுதவனை விட 5 முறை தொழுதுட்டு நீ அப்பா அம்மாவை கவனிச்ச பாரு, அதுதான் உனக்கு ரொம்ப இதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான். ஏன்னா அது சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்பா அம்மாவை காப்பாற்றணும், இவங்களை காப்பாற்றணும், போற்றணுன்றது நம்மளுக்கு அது தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம போட்டுருணும். முதல் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பெரியவங்க தான் மரியாதை கொடு, பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லு. எப்படி சொல்றோம்? நம்ம பிறந்த உடனே நம்ம வணக்கம்ட்டு கற்றுக்க முடியாது. அதாவது சொல்லி நம்ம அதாவது குழந்தையா பிறந்த அப்புறமே நம்ம அம்மான்ற வார்த்தையை தானா வருது. ஒரு ஓசையில இருந்து அம்மான்ற வார்த்தை வருது. குழந்தைங்க எடுத்த உடனே அம்மான்னு யாரும் எந்த குழந்தையும் சொல்ல முடியாது. அழும்போது வேணா சொல்லலாம். ஆனா போட்டுறதுன்றது அப்புறம். அதாவது ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை தச்சு ஒரு குழந்தைக்கு போட முடியாது. சின்ன ட்ரெஸ்ஸை தச்சுதான் இப்போ போட முடியும். அந்த சின்ன ட்ரெஸ்ஸுன்றது தான் வளர்ப்பு. இறை நம்பிக்கையை கூட்டுறதுன்னா அந்த வளர்ப்பு. அதுதான் அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம சொல்ல ஒரு மரம், ஒரு செடியோ, இப்போ ஆசிரியர்கள் நம்ம எடுத்த உடனே 10ஆம் கிளாஸ்ல போய் நான் உட்காந்துருவேனா சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குன்னு இப்போ எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி நம்ம முதல் சின்ன கிளாஸ்ல போய் தான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கிளாஸ் அப்படி வரும். அந்த பிஏ எம்ஏன்றது தான் போட்டுறது. வளர்க்கறதுன்றது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2, 3 அதுதான் வளர்க்கிறது. முதல்
நான் எப்படி வளர்க்க, அதாவது முன்னேறு போனா பின்னேறு நல்லா வரணும். அது முன்னேறு போயிடுச்சு. பின்னேறு வர்றது எப்படி வருதுன்னா, முன்னேற பார்த்து தான் பின்னேறு வருது. இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடு, மரியாதை கொடுன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாதான் நான் வந்து அந்த வயசுல வந்து கத்துக்கிட்டு நான் வந்து பெரிய வயசு நான் ஒரு வளரும்போது அந்த நம்பிக்கையை ஊட்டும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வரும். இறை நம்பிக்கைன்றது அப்படிதான். இப்போ கோயிலில் கூட நான் சொன்னேன் பாருங்க, ஓதுவாரங்களாம் முன்னாடி ஓதிக்கிட்டே போவாங்க அந்த சாமி புறப்படும் போது. அவங்களாம் பெரியவங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க. சின்ன சின்ன குட்டி பசங்க வருவாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததால தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை வளர்க்கணும். இதுதான் வளர்க்கப்படும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்றது வளர்க்கப்படும். கடவுள் நம்பிக்கையும் எல்லா மதத்திலையும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த அந்த அம்மா சொன்னாங்க, நான் வந்து இந்த நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க, நான் போய் இந்த கியூல நின்று வாங்குவேன். அப்போ அந்த இந்த மசூதியில் இருக்கிற அந்த தலைவர் வந்து சொல்றாரு, அப்பாப்பா நீங்க நிக்க வேண்டாம், நான் நீங்க தனியா நீங்க யானம் கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பெரிய ஒரு இது எடுத்துட்டு போவாங்க, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போவாங்க. பாத்திரத்துல ஃபுல்லா கொடுப்பாங்க. நாங்க கொண்டு வந்து நாங்க வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் நாங்க என் பையன் பேர பசங்க எல்லாருமே குடிப்போம். அது வந்து நம்ம அந்த அப்போ அந்த குட்டி பசங்களுக்கு நம்ம சொல்றோம், மசூதியில இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இது வளர்ப்பு வருது. அதுதானே தவிர எடுத்த உடனே வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது. பிறந்து நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னா எடுத்து போய் நான் காலேஜில் சேர்க்க முடியாது. ஒரு 10ஆம் கிளாஸ்ல சும்மா உட்கார முடியாது. 1ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுறோம். இந்த 1ஆம் கிளாஸ்ன்றது தான் அந்த வளர்ப்பு. அதனால இறை நம்பிக்கைக்கும் இந்த இதுக்கும் நம்பிக்கைன்றது முதல் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாதான் நம்ம அதுக்கப்புறம் தான் போட்டுறோம். போற்றி எல்லாமே போற்றி. இப்போ சிவாயன் அந்த அம்மா போட்டு பாடினாங்க, சிவாயன் சிவாயன் போறானே அவனுக்கு அந்த சின்ன வயசுல அந்த இதை சொல்லி கொடுத்ததால தான் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த அப்புறம் தான் அதை தோல்ல தூக்கிட்டு போறாங்க. சின்ன வயசுல இருந்தால் தோல்ல போக முடியுமா? வளர்ந்த அப்புறம் தான் தோல்ல தூக்கிட்டு. ஆனா அந்த சின்ன வயசுல இருந்து அவனுக்கு அந்த சொல்லி கொடுப்பாங்க. அவன் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து அந்த மலையை ஏறணும், மலை மேல ஏறணும். அதுதான் நம்பிக்கை. அதுதான் இது சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ்க வளமுடன். வளர்க வந்து ஓங்குக. நன்றி. நன்றியப்பா, நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கப்பா. மிக்க மகிழ்ச்சி அப்பா. உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அம்மா சொல்றதை கேட்கலாங்கப்பா. அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய கவி அப்பா எப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு. சொன்ன பிறகு நான் மறுப்பு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏனென்றால் போற்றுதல் என்பது இறுதிதான், வளர்ப்பதுதான் முதல் நிலை என்று அப்பாவுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து நின்னுட்டு படுக்க முடியாது இல்லையா, உட்காரணும், அதுக்கப்புறம் தான் படுக்கணும். அப்ப போற்றுதல் என்றால் கண்டிப்பாக அது வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் மத்தியில் அந்த இறை நம்பிக்கை பற்றிய கருத்துக்களோ அல்லது இறை நம்பிக்கை சார்ந்த இதிகாச புராணங்களுடைய கதைகளோ, அவதார கருத்துக்களோ, நாயன்மார்களுடைய வரலாறோ, ஆழ்வார்களுடைய வரலாறுகளோ, இவற்றையெல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இது போல இவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் தாய் தந்தை பேச்சை கேட்டார்கள், குருவிற்கு வணக்கத்தை செலுத்தினார்கள். ஏன் நாம் இந்த இடத்துல மகாபாரதத்தை கூட நம்ம நினைச்சுக்கலாம். துரோணாச்சாரியார் வந்து நல்ல சிஷ்யன் ஒருவனை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தானே குளத்தில் விழுந்து விடுவார். ஒரு முதலை தன்னை பற்றி கொள்ளும் என்று அவராக நினைச்சதுதான். அந்த நேரத்தில் எல்லோருமே என்ன செய்வாங்க, ஐயோ குரு விழுந்துட்டாருன்ட்டு கரையில இருந்து தத்தளிப்பாங்களே தவிர யாரும் அந்த குளத்தில் இறங்கி அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஏன், அவனுடைய மகனே அஸ்வத்தாமனே அப்பா என்று நினைச்சானே தவிர டக்குனு குதிச்சு காப்பாத்தணும்னுட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றவில்லை. ஆனால் உண்மையான குரு பக்தி இருந்த அர்ஜுனன் என்ன செய்தான் என்றால் அந்த குளத்தில் குதித்தான். அப்ப அந்த மாதிரி அவனுடைய உண்மை பக்திக்கு தான் அர்ஜுனனுக்கு மட்டும் எல்லா வித்தைகளையுமே மானசீகமாக கற்றுக் கொடுத்தார். அப்ப வந்து அந்த எதுவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், பெரியோர்கள் நாம சொல்லிட்டே போனா அதேதான். நம்முடைய உறவினர்களை, சகோதரத்துவத்தை, நட்பை எல்லாரிடத்திலும் நாம் வந்து எவ்வாறாக பழக வேண்டும் என்றால் நல்லொழுக்கத்தோடு பழக வேண்டும் என்ற கருத்துதான். அது போல போற்றுதல் என்பது முடிவு, வளர்த்தல் என்பது ஆரம்பம். ஆரம்பம் நன்றாக இருந்தால்தான் முடிவு நன்றாக இருக்கும். அதனால் ஆரம்பம் என்ற கருத்தை அப்பாவின் கருத்தாக நானும் ஏற்கிறேன் என்று இந்த இடத்தில் அப்பாவுக்கு
மகளாக. ஏனென்றால் அவர் என்னை முதலிலேயே வாழ்த்தினார். அவர் பாரதியாருடைய கவிதையை சொன்னாரோ இல்லையோ, பாரதி வாழ்க பாரதி வாழ்க என்று கூறும்போதே அப்பா நான் மயங்கிட்டேன்ப்பா. உண்மையாவே சந்தோஷம்ப்பா. உங்களுடைய கவிதை வரிகளுக்கு நான் அடியவள், இனிமேல் உங்களுடைய அடியவள் என்றே நான் கூறிக்கொள்கிறேன். பாரதி பார்த்தோமோ இல்லையோ, ஒருவேளை பாரதி வயதான பிறகு இந்த தோற்றத்தோடு இருந்திருப்பாரோ என்னவோ, இன்றைக்கு உண்மையில் நாங்கள் பாரதியை பார்த்துக் கொள்கிறோம் அப்பா. தலை வணங்குகின்றேன்.